இன்னைக்கு நம்மளோட வண்டி வந்து பாத்தீங்கன்னா சேலம்ல நின்னுட்டு இருக்கு. நம்ம வந்து நாளானைக்கு டெலிவரி எடுக்க போறோம். சோ அதனால வந்து நீங்க நம்ம சேலமுக்கு ஒரு சூப்பரான ஒரு செலிபிரிட்டியோட போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலா வந்து மூவி ஆக்டர் ஏப்பா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அவரு இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் போட்டு எங்க கூட வருவார்னு சொல்லி நாங்க நினைச்சு கூட பாக்கல. ப்ரோ வணக்கம். நம்ம வெள்ளச்சாமி அண்ணன்டா. வணக்கம். அதுக்கு ஒரு டிஎல் சொல்லுங்க ப்ரோ. மொத்தம் உங்கள மாதிரி சோதா பசங்க எல்லாம் வச்சு பெரிய கனவு கண்டம்பா. சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப மூவில ரீசன்ட் டைம்ல நடிச்சிட்டு இருக்காரு. அதனால ஆள் அப்சன்ட்ல இருப்பாப்ல. இவர் இன்னைக்கு கூட்டு வரதுலயே எனக்கு போதும் சொல்லுங்க. அப்படிலாம் வேணாங்கய்யா, பெரிய பில்டெல்லாம் வேணாம், கூப்பிட்டா வந்துட்டேன் அவ்வளவுதான். என்னோட கெட்டப்புக்கு இவ்வளவு பெரிய செட்டப் தேவையில்ல சார். பாத்தீங்கன்னா நாங்க ஒரு கம்மங் குடிச்சிருக்கோம். அங்க வந்து ஒரு ஜாதகர் வந்து பாத்தீங்கன்னா டீல் ப்ரோ பார்த்தாங்க. டேய் இப்போ என்னடா பிளான்ல இருக்கு நீ? ஐயா வேணாங்கய்யா, வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐயா ஃபேமிலி இருக்கக்கூடாது இருக்க இடத்துல ஒரு மச்சம் இருக்காமாங்க. பொண்ணுங்க வந்து மேக்னெட் மாதிரி ஈர்த்துருவாங்களா அவரை. பேசிட்டு நான் சைலண்டா கேட்டுட்டு இருந்தேன். நிறைய வண்டி விட்டாங்க இருக்கு, நான் தான் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கேன். பெரிய மனுஷனா நீ பீகாரி பையன் எந்திரிச்சு போயா. ஐயா தயவு செய்து எல்லாம் எடிட்டிங்ல தூக்கி விட்டுருங்க, இதெல்லாம் ஒண்ணு கிடையாது. தூக்கிட்டுமா அவசரப்படாத.